வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல ஆப்ஷன் பையிங்க்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நான் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் டேல நிஃப்டி ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகி 700 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹையும் லோவும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ இன்னைக்கு நிஃப்டி ஒரு பெரிய கேப் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பையாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 5 மினிட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு 2 கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ரெட் கேண்டில், ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில், திரும்ப மறுபடியும் ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இன்னொரு கிரீன் கேண்டில். ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஃபாலோ அப்பா இன்னொரு பெரிய ரெட் கேண்டில். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் டே ஹையும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அது போக இன்னைக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் பெருசாக மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மேக்சிமம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது லோவில் டவுனில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், வெயிட் பண்ணணும். இப்போ இந்த லோவுக்கு அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி அதே லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம புட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே இறங்கி திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஆனால் இங்கே நம்ம இந்த புட் என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் ஆகி உங்கள் என்ட்ரியை தாண்டி ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போனாலும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை அது பிரேக் பண்ணலை. ஸோ இது நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இது ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். திரும்ப இது எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்சு கிட்ட அந்த டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகி திரும்ப ரிவர்ஸ் எடுத்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இந்த ஹைலேருந்து திரும்ப இன்னொரு 100 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல கன்ஃபார்மான ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இந்த 20 மூவிங் ஆவரேஜையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிருக்கனால இது நல்ல ஒரு கன்ஃபார்ம் என்ட்ரி. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லாஜிக்கோட மல்டிபிள் காம்பினேஷன்ஸோட நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா ஃபியர்லெஸ்ஸாக அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். அன்வான்ட் ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்னதான் உங்கள் ரேஞ்சுக்கு மேலே போய் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் வந்தாலும் நீங்கள் ஃபியர்லெஸ்ஸாக ஹோல்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே அன்வான்டாக மல்டிபிள் ட்ரேடை பண்ணி லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் வரும். ஸோ இங்கேயுமே நீங்கள் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ எப்பயுமே ஒரு கன்ஃபார்ம்டு ட்ரேடை ஒரு பர்டிகுலர் லாஜிக்கோட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன்.